சாந்தமா இருக்காங்க. யார் இந்த பொண்ணுங்க? இவங்கள நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இவங்க அம்மா ஒரே பிரசவத்துல இவங்க 4 பேரையும் பெற்று அம்மன் காலடியில போட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. யாராவது பிரசாதம் கொடுத்தா அதை 4 பேர் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அம்மனுக்கு சாத்தின புடவையை கொடுத்தா அதை 4 பேர் பிரிச்சு உடுத்திப்பாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்க 4 பேருக்கு குறி பார்த்து சொல்லுக்கா. எங்க அம்மா அப்பா யாருன்னு சொல்லுக்கா. எங்க கையை பார்த்து குறி சொல்லுக்கா. மீனாட்சியோட கிளி குஞ்சுகடா நீங்க. இந்த அம்மன் காலடியில வந்து சேர்ந்தப்பவே 150 வயசு வாழ்ந்த எங்க பாட்டி உங்க 4 பேரும் சிம்மராசி ஜாதகம்னு சொன்னாங்க. அதனாலதான் சிம்மராசி ஸ்தலமான இந்த அம்மன் காலடியில நீங்க 4 பேர் வந்து சேர்ந்திருக்கீங்க. அக்கா, சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்களா அக்கா? ஏன் ஜோசியத்துல உங்க 4 பேரும் சாதாரண ஜாதகம் இல்ல, திருவிழா கொண்டாடுகிற ஜாதகம். மலஜாதிக்காரங்களுக்கு மந்திரம் இருக்கு. இந்த கூலிக்கார பசங்களுக்கு இப்பெல்லாம் திமிரு ஏறி போச்சுடா. இந்த பரதேசி பசங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. அம்மனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி நடந்துக்கிறாங்க? அப்படி போய் பேசலாம். சரி, எல்லாத்தையும் கட்டப்படுங்க. இந்த மாலையில அம்மன் இந்த மலையில இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த மலையை விட்டு போக மாட்டாங்க. அதுவும் சரிதான். இன்னைக்கு ராத்திரி அம்மனை வச்சு இந்த மக்களை விரட்ட போறேன். என்னோட மலையா இருந்தாலும் இந்த மலையை ஒத்து போயிருமா? இங்க இருக்க மாட்டேன். இங்க தோசை அதிகமாயிடுச்சு. நீங்க பாவங்கள் அதிகமா பண்றீங்க. நான் இங்க இருந்து போக போறேன். நீங்க பண்ற பாவ காரியங்களால என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வருதுடா. ரத்த கண்ணீர் வருது. இதுக்கு மேல இந்த அக்கிரமங்களை என்னால தாங்க முடியாது. நான் இங்க இருந்து போக போறேன். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னால இங்க இருக்க முடியல. நீங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த மாலையில இருக்க கூடாது. நீங்க போகலாம். இந்த மாலைக்கு நான் போயிடுவேன். கேட்டீங்களா? அம்மா, நீ கேட்ட மாதிரி எல்லாரும் போயிட்டாங்க. நான் போட்ட மந்திரம் பழிச்சிடுச்சு. செவப்பு தண்ணிக்கு பயந்து போயிட்டாங்க. இந்த கெட்ட மூலையில கூட இப்படி கேடுகட்ட யோசனை வந்ததே இல்லடா. இந்த அம்மன் மகா சக்தி வாய்ந்த அம்மனாச்சே. கொஞ்சம் சிகப்பு தண்ணியை வச்சு ஏமாத்தி மக்களை விரட்டி அடிச்சிட்டியே. இந்த அம்மன் நம்ம எல்லாரையும் அழிச்சிட மாட்டாரா? ஆமா, உண்மைதான். அம்மனோட உக்கிரத்தை நம்மளால தாங்க முடியாது. ஆனா இந்த அம்மனுக்கு இப்ப சக்தி கிடையாது. தீய மந்திர சக்தியால கட்டப்பட்டிருக்கா, கட்டி போடப்பட்டிருக்கா. அதனால சிகப்பு தண்ணியை வச்சு நாடாங்க. இதோ 8வது மந்திர சாஸ்திரத்துல கடைசி 100 வருடங்கள்ல அங்க ஒரு எழுதி வச்சிருக்காங்க. அப்படி என்னதான்? ஒரு 5000 வருடங்களுக்கு ஒரு மடத்துல ஒரு கிரக நாள்ல அஷ்டவக்ர கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர் கொண்டு வந்து நிற்கும். వారాహి అమ్మవారి కుటుంబానికి సంబంధించిన పట్టా పేపర్లు నాకు కావాలి. కుడి ఆస్తిని నగల్ని ఒరే నే కొண்டு வந்து நிக்கும். அவை
அம்மாவிகளோட தெற்கு திசையில 8 கிரகண நிழலும் விழும். அந்த சமயத்துல இந்த அம்மன் செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக தீய மாந்திர சக்திகள் பலம் பெற்று இந்த அம்மனை கட்டி போல் அம்மனின் 3 கண்களிலும் கண்ணீரை சிந்த வைக்கும். ஆதி சக்தியே தன்னுடைய சக்தியை இழந்து போய்விட்டால் ஏழையில் உலகமும் நிலைத்திருமாறி சிதறி போய்விடும் என்பதால் எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்று கூடி அம்மனை விடுவிக்க ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்தனர். அம்மன் சிங்க வாகனதாரி, சிம்ம சுரூபிணி என்பதால் சிம்ம ராசியில் பிறந்த எந்த உயிரினமாவது முழு மனதுடன் அம்மனுக்காக தன்னை தீயில் பலியிட்டுக் கொண்டால் தீய சக்திகளின் பிடியில் கட்டுப்பட்டு இருக்கும் அம்மனின் தடையில் விலகும். அதுவரை அம்மன் வெறும் மண் பொம்மைதான். எனக்கு தெரிகிறது இந்த அம்மன் இன்னும் கட்டி போடப்பட்டிருக்கிறார். அம்மனுக்கு சக்தி இல்லை. அம்மன் இப்பொழுது வெறும் மண் பொம்மைதான். இந்த அம்மோட ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மனை கட்டி போட்டப்ப ஒரு உணர்ந்து போச்சு. இந்த தீயை தன்னை பண்ணிட்டு அம்மனை விடுதலை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2 புயல் குட்டிங்க இந்த தீயை தன்னை பண்ணிட்டு அம்மனை விடுதலை பண்ணிச்சு. எடுத்த ஜென்மம் இல்ல, பிறந்த ராசிக்கு தான் மதிப்பு. சிம்ம ராசியில பிறந்த எந்த உயிரினமாவது இந்த தீயில தன்னை பலியிட்டா அம்மனை கட்டி போட்ட தன்னை விலகி போயிடும். இது கலிகாலம். தெரிஞ்சால் யாரும் முழு மனசோட தன்னை பலிவிட்டு வாங்க மாட்டாங்க. நானே இந்த அம்மனை இங்கிருந்து தோண்டி எடுத்து எரித்து சாப்பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பீடத்துல நானே உட்கார்ந்து நானே கடவாகிறேன். எனக்கு நாரங்களை கூடுங்க. சிம்மத்துல பிறந்தவங்க எங்க இருக்காங்க? நம்மளோட தலைகளை நீக்க போறேன். நீங்க நம்ம சேர்க்கவே 150 வயசு வாழ்ந்த எங்க பாட்டி உங்க 4 பேரும் சிம்மராசி ஜாதகம்னு சொன்னாங்க. ஏன்பா அம்மாவோட கசத்தை பார்த்துட்டோம், அம்மாவோட செயலை பார்த்துட்டோம், அம்மாவுக்காக சாமி பார்த்துக்கலாம். உடைய சிலையா அம்மா? அம்மா இந்த உயிரை கொடுத்து தலையில விடப்பட்டு போட்டு பெறணும் அம்மா. கோழி கண்ணீரு என் திட்ட நிறைவேறிடுச்சு. இங்க இருந்த மக்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. நான் இன்னைக்கு உன்னை புடிங்கி எறிய போறேன். ரத்த கண்ணீரு காணாம போயிடுச்சு. நான் அதை அழிச்சிட்டேன். எப்படி இருந்தாலும் அந்த அம்மனை அழிக்கவும் எனக்கு கோவில் கட்டுவியா, எனக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுவியா சொல்லுங்க பாட்டி.
சிம்மராசி செல்வங்களே, வாருங்கள் வாருங்கள். சிருஷ்டியை நடுநடுங்க வைத்து ஆத்ம நைவேத்தியம் செய்து இந்த ஆதி சக்தியை சிறையிட்ட நீங்களே உண்மையான தெய்வங்கள். இன்று முதல் இந்த மகாசக்தி இந்த தந்தையருடன் சேர்ந்து அக்கம்மா செல்லியம்மா என்று அவதாரம் எடுக்கின்றார். I miss drumming here. மனம் கேட்பதெல்லாம் it's on Amazon Prime. Unlimited free and fast delivery. Blockbuster entertainment. Join Amazon Prime now. இந்த டப்பால என்ன இருக்கு? இதுல இருக்கு அன்பால் செஞ்ச இனிப்பு. அலங்காரத்துடன் வரும் சந்தோஷத்தின் மினுமினுப்பு இருக்கு. இந்த டப்பாவில பண்டிகையின் ஃபீல் இருக்கு. சின்ன சின்னதா ரெடி பண்ண பெரிய பெரிய டீல்ஸ் இருக்கு. Amazon, ஒவ்வொரு பண்டிகையும் சிறப்பு. அதிகவே இந்த உயிர் தியாகம் நம்மாதி சக்தியை வரவேற்கும் யாகம். காளி சக்தி, ஆதி பராசக்தி, பரதேவதை சக்தி, பெருஞ்சாக சக்தி, ஏழுலகை காத்திடவே அதிரூப தேவதைகள், மகிமைந்தன் உலகால உருவெடுத்த தேவதைகள், தேவதைகள், தேவதைகள்.